தோழர். வணக்கம் தோழர். தஞ்சாவூர்ல நடக்கிற விஜய் கூடத்துக்கு போன நம்ம தம்பி ஏதோ விபத்துல சிக்கிட்டான்னு போல் இருக்குதுங்க. ஆமாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்திங்க. ஒரு 4-5 பேர் இருப்பாங்களா இருக்குங்க. நிறைய பேருங்க. பார்த்தா வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல. கை ஆமாம்மா, கால் பார்த்தேன் உடைஞ்செல்லாம் பார்த்தேன். ஆமா கிடக்குறாங்க. ஆமா 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 தோழர், ஆமா. ஆ விஜய் பேசி முடிச்சாரா தோழர்? அவரு பேசி முடிச்சு, உணர்ச்சி பூர்வமா பேசி முடிச்சு போய் கிளம்பிட்டாரு. இந்த விபத்து ஏற்பட்ட தம்பிகளை பத்தியோ அவங்க குடும்பத்தை பத்தியோ ஏதாவது சொன்னாரா தோழர்? ஏதாவது ஆறுதல் சொன்னாரா? ஏங்க அவரு சொந்த குடும்பத்தை பத்தியே கவலைப்படாத ஆளு. இந்த தம்பிமாரோட குடும்ப பத்தி எல்லாமே கவலைப்பட போறாரு. தோழர், பாவங்க. ரெண்டாவது தோழர், அவருடைய பேச்சு முழுக்க முழுக்க ஏற்கனவே எழுதி அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட். அந்த ஆமாங்க. அதுக்கு இடையில வந்துட்டு அவர் எந்த வார்த்தையும் வந்து அவர் உள்ள பயன்படுத்த முடியாது. இல்ல தெரியாது. அதான் இடையில பயன்படுத்துறதுக்கு அவர்னால முடியாது. அவருக்கு இப்படி எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்தாலும் அந்த செய்தியை பத்தி சொல்றக்கோ பேசுறக்கோ அவர்னால முடியாது. பயிற்சி எடுக்காத எந்த ஒரு வார்த்தையும் அவர்னால வந்து பப்ளிக்ல பேச முடியாது. அதாவதுங்க அவருக்கு அரசியல் அறிவோ, பொறுப்புணர்வோ இருந்தா மட்டும்தான் அப்படி ஒரு சிந்தனையே வரும். யாரோ எழுதி கொடுக்கறத சினிமா டயலாக் மாதிரி பேசிட்டு போறவனுக்கு என்ன புரியும்? இப்படி பாவம் இந்த தம்பிமார்கள் தான். கண்டிப்பா தோழர், கண்டிப்பா தோழர். இப்படி வந்துட்டு தன்னுடைய குடும்பத்து மேலையும் தன்னுடைய ஆதரவாளர்களின் மேலையும் ஒரு அக்கறையே இல்லாத ஒருவருக்காக ஓட்டு போடுறதுக்கு ஏன் தோழர் இவங்க தயாரா இருக்கிறாங்க? அதாவது அவரு அந்த அந்த கும்பலை வந்து அப்படியே ஒரு கவர்ச்சி போதையில வச்சிருக்காருங்க. நம்ம பேசி வெறியேத்தி விடுறாருங்க. பாவம் உண்மையில அது அந்த தங்கச்சிக்கெல்லாம் அவர் உண்மையிலே நேசிக்கிறாங்க. ஆனா இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அவங்களோட வளர்ச்சியிலயோ அவங்க உயிரை பத்தின ஒரு அக்கறையோ இல்லைங்க. முழுக்க முழுக்க வந்து சினிமால இந்த ஏஜ் கேட்டகரியை ஈர்க்கறதுக்கு எந்த மாதிரியான டைலாக்குகளை பயன்படுத்த வருமோ அந்த மாதிரியான டைலாக்குகள் வந்து திட்டமிட்டு அவருடைய பேச்சில் இணைக்கப்படுது, பயன்படுத்தப்படுது தோழர். ஆமாங்க, உறுதியா. அது திட்டமிட்டு இளைஞர் சமூகத்தை ஒரு கவர்ச்சி போதைக்கு ஆளாக்கி, இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்க நாட்டுக்கு. உண்மையிலே அந்த பெற்றோர்கள்லாம் அந்த தம்பிமார்கள்ட்ட பேசணும். அந்த தம்பிமார் படிக்க கல்லூரிகளில் இருக்க ஆசிரியர்கள் அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். இன்னும் சொல்ல போனா அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சமூக ஆர்வலர்கள்லாம் அந்த தம்பிமார்களுக்கு உண்மை நிலவரம் என்னங்கிறத புரிய வைக்கணுங்க. பாவங்க அந்த அப்பாவி தம்பிமார்களும் தங்கச்சிகளும். அவங்க எந்த அளவுக்கு அப்பாவியா அரசியல் தெரியாதவங்களா இருக்கிறாங்கன்னா இந்த விபத்துக்கும் கூட வந்து டிஎம்கே தான் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அது சொல்ல வைக்கிறாங்கங்க. அந்த பிஆர் டீம் வந்து அப்படிதான் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க. விஜய் எப்படி பேசுறதுக்கு ஒரு டீம் ட்ரெயின் பண்ணிருக்கோ, அதே மாதிரி சோசியல் மீடியால இன்னொரு டீம் இவங்கள இந்த தம்பிமார்களையும் தங்கச்சிமார்களையும் ட்ரெயின் பண்ணி விடுறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்தான அரசியலுங்க. அரசியல்ல இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு நச்சு சக்தி தான் விஜய். விஜய் போதை, சீமான் விஷம், இந்த ரெண்டுமே வந்து ஆபத்து. இன்னும் சொல்ல போனா எனக்கு என்னவோ விஜய் வந்து போதையில் கலக்கப்பட்ட விஷமோன்னு தோணுது. உண்மைதான் தோழர். விஜய் போதையில் கலக்கப்பட்ட விஷம், சீமான் விஷத்தில் கலக்கப்பட்ட போதை. இதுதான் சரி.